விடாப்பிடியாய் துரத்தும் வங்கிக் கடன், தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போகும் கடும்பு பயிர் என விவசாயிகள் சக்கை பிழிந்து கொண்டிருக்கிறது கரும்பு விவசாயம். வறட்சி ஒருபுறம், நிலுவைத் தொகை வழங்காத ஆலை நிர்வாகம் மறுபுறம் என தவிக்கிறார்கள் கரும்பு விவசாயிகள். அப்படி கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் கரும்பு விவசாயி ஒருவரின் நிலை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயத்தை பொறுத்த மட்டில் கரும்பு அதிகம் பயிரிடப்படுகிறது. விவசாயிகளிடம் இருந்து கரும்பை அரவைக்கு பெற்றுக்கொள்ளும் எறையூர் பொதுத்துறை சர்க்கரை ஆலை சுமார் 30 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கரும்பு பயிரிடுவதை விவசாயிகள் தவிர்க்க தொடங்கியுள்ளனர். தங்கராசு போன்ற சில விவசாயிகள் இன்னும் கரும்பு விவசாயத்தை தொடர்ந்து வருகிறார்கள். புல்லை வெட்டி போட்டு அது சரியான முறையில் பார்த்து அது பயிர் முளைச்சி வர்றதுக்குள்ளார நமக்கு போதும்னு போயிடும். நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது எலி வெட்டம், அப்புறம் கிளின்னு சொல்லி ஒன்று கிளி வெட்டும் நைட்டில், ரெண்டாவது முயல் வெட்டுறது. இதுக்கெலாம் நம்ம வலை கட்டிக்கிட்டு லைட் அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் இருந்து அந்த பயிரை கொண்டு வந்து பில்லை வெட்டி களை வெட்டி இப்படிலாம் கொண்டு தண்ணி கட்டி கொண்டு வர சமயத்தில் கொண்டு வந்து இதெல்லாம் அறுவடை பண்ணி நம்ம அங்கே அனுப்பினோம்னாக்கா கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுது. எந்த வகையில் தான் பிழைக்கணும், என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் விவசாயிகள், நான் மட்டும் இல்லை, நிறையா விவசாயிகள் அதை அல்லாடி கொண்டு இருக்கிறாங்க. வங்கிகள் கொடுத்த கடனுக்கு ஆலை நிர்வாகம் தரும் முதல் தவணை பணத்தை பிடித்துக் கொள்வதால் மனம் நொந்திருக்கும் இந்த விவசாயி தனக்கு சேர வேண்டிய 1 லட்சம் ரூபாய் நிலுவை பணத்தை ஆலை நிர்வாகம் தர மறுப்பதால் 12ஆம் வகுப்பு முடித்த மகனை கல்லூரியில் சேர்க்க முடியாமல் கையேறு நிலையில் இருப்பதாக வேதனைப்படுகிறார். இந்த நிலுவைத் தொகையை கொஞ்சம் சீக்கிரமாக போட்டாங்கன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் இதுக்கு மேலே இதை இழுத்து போய்கிட்டு இருந்தாங்கனாக்கா நாங்கள் மேலே என்னன்னு கடனாளியாக கடனை வாங்கி தான் நம்ம பண்ணுற மாதிரி வரும். என் கூட படித்தவங்கெல்லாம் காலேஜ் சேர்ந்துட்டாங்க. நான் சேரணும். இந்த கரும்பு காசு கொடுத்தாங்கன்னா நான் காலேஜ் சேர்ந்துருவேன் எப்படியாவது. இப்போ ரொம்ப கடன் வாங்கி கஷ்டப்பட்டுருக்காரு. கடந்த வருடம் 8600 கரும்பு விவசாயிகள் இருந்த நிலையில் ஆலை நிர்வாகம் பணப்பட்டுவாடாவை தாமதம் செய்வதால் அந்த எண்ணிக்கை 7400ஆக குறைந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் கரும்பு விவசாயம் விவசாயிகளின் வாழ்க்கையில் கசப்பை அதிகரித்துவிடும் நிலையே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக பெரம்பலூரில் இருந்து துரைசாமி.